பேசுகிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஷேடோ ஃபைட் 2 ஸ்பெஷல் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன், அதாவது இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால வந்து நம்ம வந்து இதில் தான் வந்து கேம் ப்ளே பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆடி காமிச்சிருப்பேன், ஆனால் அது வந்து ஆரம்பத்துலேயே ஆடின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் லிங்க்ஸை முடிக்க ட்ரை பண்ண போகிறோம். அது ஓரளவு முடிச்சுட்டு மிச்ச எபிசோடாக அது லிங்க்ஸை வந்து இனி இப்போவே முடிஞ்சால் முடிப்போம். அப்படியும் இல்லைனா வந்து மினிமம் ஒரு சேனல் இது இப்போ என்ன, அதாவது இப்படி எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது லிங்க்ஸ் ஃபைட்டை வந்து அசால்ட்டாக வந்து முடிச்சுருந்தீங்கன்னா குப்பை பொறிக்கலாம் பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ஹெல்மெட்டு கிளப்பு பயமில்லை தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். இது ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவன் நம்மளை ஸ்நாக்ஸ் பேக்குன்னு போடுறான். ஓகே, இப்போ நம்மளால் ஒரு ஸ்நாக் போட முடியுமான்னு பார்ப்போம். ஐயோ, ஸ்நாக்காக போட முடியலடா சை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உள்குத்தை போட்டு அப்படியே அங்கே ஒரு எடுத்து அடப்பாடில என்னடா இது செஞ்சு செஞ்சிடான்டா நம்மளை விட்டுறான்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குறாங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதான் வந்து சேனல் ஒன்று உருப்பணும். ஓகே, வந்து வெப்பன் வாங்க சொல்கிறாங்களா? ஓகே, வெப்பன் வாங்க சொல்கிறாங்க. வெப்பன் வாங்க சொல்லிட்டதுக்கப்புறம் ஓகே ஃபைட். ஓகே லிங்க்ஸு, ஹூ ஆர் யூ இஸ் திஸ் லவ்லி வார்ம் பிஃபோர் மீ, ஐ எம் நாட் த வேஸ்ட். அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஒரு புழு தான், நீலாம் வந்து என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி, இதுதான் வந்து ஒன்றை மாதிரி வீக்கான ஆளுங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஷின் அப்படின்ற ஒருத்தன் முதல்ல வந்து என்னோடய பாடி கார்டெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை ஹானராக தோக்கடிக்கிறேன், நான் அவன் கூட ஃபைட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதெல்லாம் வந்து சின்ன இவன் வந்து கொத்து பரோட்டா போடுற மாதிரி கையை வச்சுருந்தான். அது வந்து காலங்காலமாக வந்து இவனை வந்து அசால்ட்டாக அடித்து முடிச்சுட்டு போகிறது. அதாவது இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறதோ இந்த வெப்பனை வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருப்பிட்டு இப்படி ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இதோட இதுவெலாம் வந்து இப்படி போடுவான் போகிறாங்க, சரியான ஷாட்டுங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மண்ணிலலாம் பட்டுதுன்னா அவ்வளோதான், ஜோதி முடிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும். சரியான ஷாட்லாம் வரும். அதாவது நீங்கள் எதிரே பார்த்த ஷாட்லாம் அவன் போடுற மாதிரி வந்து வரும். அது ஏண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் நான். தம்பி நெத்தி அடி அடிலான்னு எப்படிட்டு. ஸோ அதாவது இவங்களாம் அசால்ட்டாக முடிச்சிடலாங்க, அதெல்லாம் முடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அது வந்து எப்போ கிரிட்டிக்கலு ஸ்நாக்ராகவும் போட்டு ஸ்டார்ட்டு இதோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஓகே நம்ம பற்றி ஒரு சுத்தி அடி ஓகே. அது ஐயோ இதில் மிஸ்டேக் ஆனது அப்போ ஜஸ்ட்டு மிஸ்டேக் ஆனேன், இதெல்லாம் மிஸ்டேக் ஆனேன். அதுக்கப்புறம் 2 மேட்சும் எடிட்டில் முடிச்சிட்டோம். ஓகே, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே நான் வந்து லீடர் ஆஃப் அசசின் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து ஒத்தே இல்லை என்னை சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். முதல்ல நீ வந்து சின்ன வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணிட்ட, ஆனால் வந்து நீ மற்றவங்கள தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். பார்ப்போம். இந்த ஆக்ட் 1 ஹீரோ ரீபான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆக்டை நம்ம இங்கேருந்து தொடங்குகிறோம். முதல் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துமே அக்கா, இதனால தான் இந்த கேமே வரும். என் பேர் தான் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, குட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக டோர்னமெண்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. முதல்ல வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் உள்ள வந்தாச்சு. இவனும் வந்து அந்த கெஞ்சி மாதிரி தான் கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம வந்து
புத்திசாலித்தனம். முதல் ரவுண்டு சுமூகமாக அசால்ட்டாக முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து ஷாட்டு எப்போ போடு ஷாட்டு பர்ஃபெக்ட் முடியலாம்னு நினச்சேன். நான் பர்ஃபெக்ட் முடிய முடியல. என்ன பண்ற போடு ஷாட்டு ஷாக்குனா வந்து என்ன நினைக்கிட்டீங்க? ஷாக்குனா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அவனோட பொருள் கீழே வந்துடும். சரி ஓகே, நீ வந்து ஆசம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்க ஒன்னால் வந்து லிங்க்ஸோடு ஓகே. ஒரு வழியாக நம்ம வந்து இதை வச்சேன். நான்லாம் வந்து இது வச்சுருக்கேன்டா. இப்போது இது கொடுப்பானுங்க, அது பேருங்க டபுள் ஸ்வீப்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டபுள் ஸ்வீப்பு. ஓகே, அடுத்தது வந்து என்னது? ஓகே, இது என்னது? ஸோ ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து தடுக்கிறது கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போகணுமா? ஓகே, இப்போ வந்து புத்திசாலித்தனமாக ஒழுங்காக நம்ம வந்து நக்கிள்ஸ் வெயிட் பண்ணிப்போம். நக்கிள்ஸு இதெல்லாம் வந்து ஆடி காலத்து ஓகே. நம்ம வந்து அன்என்டர்டைன்மெண்ட்ன்றதுனால தட்டு கூட்டினே அதை முடிச்சுட்டு போயிடுவோம். சரி ஓகே, சரி வந்ததுக்கு திராணக்காக கோழியை முடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து வந்ததும் வந்துட்டோம். இதுக்கப்புறமும் ஏன் வந்து ஆடி முடிச்சுனா போவோம். ஷாட்டு பர்ஃபெக்ட். நம்மளோட முதல் பர்ஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திராணக்காக வந்துருக்கு. எல்லாம் பார்க்குறாங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சேனல் லைட்டாக உருப்பிட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக பேக் வச்சுடுறாங்க. 2 ரவுண்டாக பர்ஃபெக்ட் அடிக்க முடியுமா? பர்ஃபெக்ட்டு ஓடு, பேக் டு பேக் பர்ஃபெக்ட். ஓ சூப்பர் எப்பா, பரவாயில்லையே. பேக் டு பேக் பர்ஃபெக்ட்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து லிங்க்ஸு வேறு ஒருத்தன். சரி ஓகே, நம்ம இன்ஸ்டாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். டிக்கு நீலாம் வந்து ஒரு ஆள் தான். ஆனால் வந்து இந்த ஸ்டீல் பேஸ்டன்லாம் வந்து மறக்க முடியாதுங்க. இந்த ஸ்டீல் பேஸ்டன் வச்சு நான் இந்த நக்கிள்ஸை வச்சு வந்து நான் லிங்க்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டீல் பேஸ்டன் வச்சும் லிங்க்ஸ் போட்டிருக்கேன். மறக்க முடியாத நினைவுகள். ஓகே, நம்ம வந்து இன்ஸ்டாவில் முடிய ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து இப்போ நம்மளோட சேலஞ்சு. ஆனால் ஆரம்பத்திலே ஷாக்காடா, நான் எதுக்கும் தோண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளோட முதல் ஸ்பேக்கை போட்டு அப்படியே வந்து போடு மோடி ஸ்பேக்கு இன்சேனு இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் ஒரு அழுதான் ப்ரோ. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்சேனு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இன்சேனு சொல்லிட்டு வேறவும் பயங்கரமாக நடிகிற ஆளை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. சரி ஓகேடா, இதில் வந்து பிளாக் வந்து எப்போ பண்ணுவான் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அதாவது பிளாக் வந்து அவனால் எப்போ பண்ண முடியும்னா, இப்போ வந்து அவன் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுறான் அப்படின்னு வச்சுருவாங்க. இப்போ வந்து அப்போது ஒரு ஆக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா வந்து அந்த ஆக்ஷன் அப்போது ஒரு அட்டாக் கூட பண்ணாமல் இருக்கான். இப்போ வந்து ஒரு அட்டாக் கூட பண்ணல, அந்த மாதிரி நேரத்தில் தான் அவனால் வந்து பிளாக் அடிக்க முடியும். இப்போ வந்து அவன் எழுதுகிற நேரம் இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து அவனால் பிளாக் அடிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இது மாதிரி உருண்டு போகிறான், இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பிளாக் அடிச்சிடலாம். இப்போ வந்து எழுந்துக்கிறானா, இந்த எழுந்துக்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவனால் பிளாக்கே அடிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஓகே ஃபஸ்ட்டு ரவுண்டு அசால்ட்டாக முடிச்சிடலாம். போடு அந்த வேலை இப்படி ஷார்ட் வச்சதெல்லாம் கற்றுட்டேன். போடு ஷார்ட்டு மேட்ச் ஃபினிஷ். போடு ப்ரூட்டல். இவனை அடிக்கிறதுக்கெல்லாமே ப்ரூட்டல் வந்துட்டு இவனெல்லாம் அடிக்கிறதுக்கு ப்ரூட்டல் வந்ததை பார்த்தா எனக்கே கொஞ்சம் போக மாட்டேன். ஆனால் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் தோணுது. ஆனால் வந்து இவனுக்கெல்லாம் ப்ரூட்டல் வந்து ரொம்ப ஓவர்டாப்பா. இவனுக்கெல்லாம் வந்து ப்ரூட்டலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே என்னதான் இருந்தாலும் இந்த கேம் வந்து நான் டைட்டனை மட்டும் இல்லை எல்லாரையுமே கதற விடும். பார்த்தீங்களா கட்சன் குரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரீஸா அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே
இந்த டோர்னமெண்ட் ஏன்டா வெறும் இதுவாக போட்டால் நல்லாயிருக்கும். டெர்மிட்டில் வந்து அவன் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷம் போயிடும். எடிட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டைம் குறைக்கலாம். பட் அவ்வளோ குறைக்க முடியாது. இவ்வளோலாம் குறைக்க முடியும்னா அதுக்கு இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ. ஆனால் வந்து ரொம்ப நேரம் இல்லை அப்படின்றதுனால வந்து எப்பயாவது வந்து சீக்கிரமாக போலியோ முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்ற முடிவில் தான் வந்து நானே கொடுத்துருக்கேன். ஓகே போய் முடிஞ்சு இதே மாதிரியே வந்து ஒரு 2-3 மேட்ச்சு அடிச்சு முடிச்சுட்டு நான் அவங்க வந்து சந்திக்கிறேன். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது 3வது வந்தாச்சு. இப்போ வந்து 2வது இங்கிலீஷாக சொல்லி முடிச்சோம். அதுக்கு முன்னாடி வந்து போடு தம்பி நீ தாண்டா எப்பவுமே எப்பா இவன் தாண்டா எப்பவுமே ஒன்றா. ஓகே சாய் ஸ்டீல் பேஸ்டைன் அடுத்து 4வது அவங்க கற்று விட்டுன்னு அடித்து வந்து எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு ஓகே இந்த வாட்டு பயில மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவோம். இன்றைக்கே இப்போவே லிங்க்ஸ் வெயிட் போட்டுருவான்னு தான் நினைக்கிறேன். அதாவது சில இதுவெல்லாம் மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் வந்து லிங்க்ஸ் வெயிட்லாம் போட முடியும். அதாவது பாஸ் ஃபைட்டுக்கு மட்டும் நாங்கள் 3 ரவுண்டு வைப்பானுங்க. அதுதான் ஏன்னு தெரில. பாஸ் வந்து இப்போ தோற்கடிக்கூடாதுல்ல அப்படின்றது நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தால் நானும் கொஞ்சம் வைப்போம். அது மாதிரி நான் சொல்கிறேன். ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் இருக்குது எல்லாமே. அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணி விடுங்க. அதனால் வந்து கொஞ்சம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணுங்கள். நியூஸ் கொஞ்சம் நினச்சதை விட அதிகமாக தான் போயிருக்கு. நியூஸுக்கு பண்ணதில்லை. ஆனால் பட் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. அது இன்னொரு ஒரு பிரச்சனையாக இருக்குது. தயவு செஞ்சு அதை அனுப்பியும் பண்ணி விட்டுருக்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருப்பீங்க. ஸோ அந்த 2த்தை மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள். இந்த கேப்பில் வந்து இந்த புக் மண்டையை வந்து நம்ம வந்து போட்டு முடிக்க போகிறோம். அதாவது பிரச்சனை வேறங்க தச்சு ஓடிட்டே இருக்கேன். தச்சு ஓடுற அளவுலாம் நீ பெருசில் தம்பி போ இல்லை போ தாய் இன்னுமாடா நீ சாவு. ஸோ வந்து அடுத்த வந்து இந்த பாடி கார்டு ஃபைட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருங்க. கட்சி எனக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்மெண்ட் வந்தான் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஹார்டு லெவல்னு. அட பாருங்க இதை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா ரொம்ப இதுவாடி இருக்கேன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு அடிச்சுட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடித்து எப்படியாவது வந்து இவங்கிட்டான் இப்படி அடி வாங்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டு வீட்டில் எச்சாட்டே கட்டிகள் ஒப்பாது எப்பா வைத்தியம் ஒரு கூடு இதான் வந்து லாஸ்ட்டு மேட்ச் நினைக்கிறேன். இதோட நம்மளுக்கு 5வது லெவலாக 4வது லெவலில் கட்டி 4வது லெவலில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து கட்டுப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிடலாம். அதாவது இன்னும் பார்ட் 2 வந்து பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து வீட்டு வந்து அட்டாக் பண்ணுறேன். அதை நான் வந்து இப்போவே கூட எடிட் பண்ணி போட முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு காலையில் ஆகிடும். அதனால் எப்படியாவது வந்து நாளைக்கு தான் போடணும் அப்படின்னு என்னடா நியாயம் பண்ணி எல்லாம் ஓகே. அதுதான் 4வது வந்துடுச்சு. நம்ம பட்டது ஸ்டீல் பேஸ்டைன்ஸை வாங்கிட்டு அடுத்து எவன் எனக்கு காணும் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓ ஆமாம் ஓல்டு வந்து ஆடி ஆமாம் ஓல்டு வுட் இப்போ ஆடணும். Once upon a time I was talking a met local lord. அதாவது ஒரு லாடை வந்து பேசுறது. ஆனால் அவன் தான் வந்து பிரின்ஸு வணக்கம் பிரின்ஸு. ஓகே இவ்வளோ தான் வந்து டோன்ட் லிசன் டு த பிரின்ஸ் த ஓல்ட் மேன் ஹஸ் ஜஸ்ட் வென்ட் மேட். அதாவது அந்த பழைய கேஸ் வந்து பைத்தியம்ன்றான். யார் லிங்க்ஸு ஓகேவா? அவனையும் ஒரு பைத்தியமாக தான் இந்த ஃபோட்டோவில். செஞ்சை ஏன்னா முடிஞ்ச மாட்டேங்க. சரி ஓகே இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா யாரா
இது ஏதோ ஒரு பாட்டு ஒரு அந்த சண்டை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வந்து சென்சை இசஸ் ஆர்க்கா. ஓ சென்சைலாம் பெரிய ஆள் யாருன்னே தெரியல. இதெல்லாம் ஓரக்கும் போகிறவங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு நீளமாக ஒரு கட்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சிருப்பேன். எனக்கு தெரியாதாடா சொன்ன மாதிரியே இங்கே நீளமாக இருக்க கட்சியை கொடுத்துட்டானுங்க. அதுவே வந்து ஒரு ஆப்பில் வெட்டினா மாதிரி ஒரு இது வரும். ஓகேங்களா? இது வந்து அதுவும் என்சான்ட்மெண்ட்னா வந்து அதாவது இப்போ வந்து ப்ளீடிங் என்சான்ட்மெண்ட்டு அது மாதிரி எக்கச்சக்கமான என்சான்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ப்ளீடிங் என்சான்ட்மெண்ட் அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளீடிங் என்சான்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அதாவது இப்போ வந்து டிஎஸ்எஸில் இதுக்கு முன்னாடி டிஎஸ்எஸ் திருப்போட்டு ஆடுற மாதிரி அப்போ வந்து டிஎஸ்எஸ் 1 டிஎஸ்எஸ் 2 இருந்ததுல அப்போ அந்த மாதிரி 3 சிப்பு போட்டாலும் 2 சிப்பு போட்டாலும் உங்களுக்கு இப்போ ஒரு அடி அடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகணும்ல அந்த மாதிரி தான் இவங்க. அதாவது ஒரு அடி அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகும். அது வந்து எப்போனா வந்து அந்த என்சான்ட்மெண்ட் வரும்போது தான் அதுவும் வந்து அந்த என்சான்ட்மெண்ட் வரும்போது தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகும். அது வராமல் இருந்து அந்த வெப்பனில் நீங்கள் ஆனாலும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகாது. அதாவது இஎஸ்எஸ் மாதிரி இல்லை. இது பண்ணிங்கன்னா ஒரு புல்லட் வச்சாலும் 8-7 போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து இதில் அந்த மாதிரி இல்லை. இஎஸ்எஸ் மாதிரி இல்லை. அதாவது ஒரு அந்த என்சான்ட்மெண்ட் வர நேரம் அதாவது இந்த என்சான்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் வந்து நம்ம ஹெட் அடித்தா வரும். அப்படின்னா வந்து இது அடித்தா வரும். அப்படின்னா கிரிட்டிக்கல் அடித்தா வரும். அந்த மாதிரி வந்து சில இதுகள்லாம் அடித்தோன்னா வந்து அந்த என்சான்ட்மெண்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த என்சான்ட்மெண்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ஆனால் வந்து வரும். வந்ததுன்னா சிறப்பாக சம்பளம் செஞ்சுட்டு போயிடும். அது நம்ம கேமில் வந்து அது வந்து ரொம்பவே கம்மியான 7-8 டேமேஜ் வரும். ஆனால் எந்த கேமில் சும்மா செதற விட்டோம். ஓகே சொல்ல முடியும். முதல் மேட்ச்சு இதுதான். நம்ம வந்து தோக்கலை சூப்பரு. நம்ம வந்து தோக்காமையே அன்டிஃபிட்டடாக வந்து நீங்கள் வந்து போட்டு தள்ள முடியா அப்படின்றத பார்ப்போம். அதாவது இது முன்னாடி ஒரே ஒரு தோல்வி அதுவும் வந்து அந்த பிட்டில் தான் இன்ஸ்டன்ட் வந்து தோற்றுருவோம். இப்போ வந்து இந்த அக்கா சென்சை பவரானவன் அப்படின்னு நம்பியிருக்கேன். ரொம்ப வச்சு பங்கம் பண்ணுறாத மட்டும் உயர்னா செஞ்சான ப்ரமோட் இருக்கு. ஸோ 2வது மேட்சை தோக்க வச்சுறாங்களா அப்படின்ற மாதிரி தான். அப்பா சி இதெல்லாம் தூக்கி போடுன்றத மறந்தே போயிட்டேன். போடு அதெல்லாம் அந்த மேட்ச் வந்து கரெக்டாக இது பண்ணிடலாம். இதுக்கப்புறம்லாம் வந்து என்னதான் அடித்தாலும் நம்மள மாதிரி ப்ரோ பிளேயர்லாம் வந்து அடிக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் சுதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசாதான் முடிச்சாச்சு. அப்பா 4வது வரதுக்குள்ள நான் தான் ஆடுக்கு. ஏய் எப்படா 4வதுல வருது எனக்கு புரியல. எது 4வதுல வருது அது பாசிபிள் புரியல. ஓகே அடிச்சிடலாம் வாங்க. பாசிபிள் தானே. பாசிபிள்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ரொம்ப அடிச்சிருக்கே இப்படி வருது. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அது ஈஸியாக இருந்தோம். அடிச்சே தீரணும்பா இதை மட்டும் நம்ம அடிக்கணும். அதாவது இம்பாசிபிள் வந்து முடியுன்ற மாதிரி வந்து இது வந்து ஏதோ மாயத்தந்திரம் போல் புரியல. இப்போ நான் எப்படி லெவல் எடுக்கிறது சுத்தமாக எனக்கு புரியலடா. அதாவது புரியுற மாதிரி வந்து விளக்கமாக வந்து சொல்லுங்கள். சேனல் பிளேயர்ஸ் யாராவது இருப்பீங்க கொஞ்சம் இலக்கமாக புரிய வைத்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி வந்து இம்பாசிபிளாக வந்து ஐட்டங்களும் மோசமாக இருக்கும் பார்த்தீங்களா. பார்த்தீங்களா சும்மா தண்டத்துக்கு ஸ்நாக் போட்டதுக்கே இந்த ஹெல்த்து நம்ம வந்து அடிக்கிறோம் உடைக்கணும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஹெல்த்து கூட போகலாம். இதுதான் வந்து இம்பாசிபிள். அது இம்பாசிபிள் போடும்.
ஐயோ சாப்பிட்டு கமான் எப்படியாவது காம்போலாம் கொடுத்து எப்படியாவது இம்பாசிபிளையும் தோக்கடிக்கிறோம். கமான்டே கஷ்டம். இப்போ நான் எப்படி தாண்டா இது பண்ணுறது? அதுலேயும் வந்து புரியல. ஆட பாய்களா, நான் மறந்துட்டு உக்காந்துருக்கேன். அப்கிரேடே பண்ணாமல் ஆடிட்டுருக்கீங்க. அடச்சி, அதனால தான் வந்து இந்த ஹெல்மெட்டு கூட என்னடா இது எதுவுமே வரலையே. அடச்ச அப்கிரேட் பண்ணாமல் ஆடிட்டுருக்கேன் உட்காந்து. சரி ஓகே, இந்த பாட்டை நான் அடுத்து முடிச்சு காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து ஃபைனலி 4வது லெவல் வந்தாச்சு. அடுத்தது வந்து டபிள்யூ கற்றுக்கிட்டாச்சு. ஓகே, இது வந்து மேட்ருறாங்க. என்னடா நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு ஓகே பட்டு வேறலாம் தட்டிட்டு எடுத்துக்கிட்டே. அடுத்தது வந்து ஸ்டீல் பேஸ்டெயின்ரா. எனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு ஸ்டீல் பேஸ்டெயினே போதும். எனக்கு என்சான்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் வந்து தேவையே இல்லை தம்பிங்களா. எனக்கு ஸ்டீல் பேஸ்டெயினே போதும். நான் வந்து என்சான்ட்மெண்ட் போங்கடா, நான்லாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு போவேன். நீடாமா ஊசி, அதாவது ஊசி கொடுத்துருமாக்கா. ஓகே, ஆல்ரெடி வந்து வீடியோ ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கு. நான் வந்து சொன்ன மாதிரி வந்து 3 இன்றைக்கி முடிக்கலாம், 3 நாளைக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 இன்றைக்கி வேணால் முடிப்போம். ஸோ வந்து நான் வந்து உட்காந்து புஷ் பண்ணி 5வது லெவல் வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். நாளைக்கு வந்து மிச்சம் 3 தண்டை கேஸ் வந்து முடிச்சிடலாம் காலையிலேயே. அதுக்கப்புறம் வந்து மத்தியானமாக வந்து 2 பார்ட்டியும் போஸ்ட் பண்ணிடுறேன். 2 பார்ட்டியும் மத்தியானமாக போஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அடி எண்ணிட்டு அப்புறம் புச்சர் 2 பேரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேப்பலை எல்லாமே நாளைக்கு பார்க்குவோம். இதுக்கு நடுவில் வந்து நம்மளால் வந்து எனக்கு தெரியல. இந்த ரூல் அடிச்சுருந்தா பயங்கரமாக அடிக்கணும். வா அப்படி போடு. பார்த்தீங்களா, சும்மா டக்குனே போயிடுச்சு எப்படி டேமேஜ். போடா ஆடி விட்டு போச்சா. ஸ்டீல் பேஸ்டெல்லாம் புளி கூட வராது. அக்ரே அந்த நேரத்தில் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா கல்லில் கட்டு போகிறேன் அக்ரெசிவ். நாங்கள் பாருங்கள், எல்லா கல்லில் கூட தாண்டல அசால்ட்டாக அடிச்சிட்டேன். சரி ஓகே, இவ்வளோ தான் கேஸ் இந்த வீடியோ. இப்போதும் இந்த விடை பெறுவது உங்கள் நான். பாய் காய்ஸ், பாய்.